பக்தி அப்படிங்கிறது சொல்கிறோம் இல்லையா, என் குடும்பத்துடைய பெருமை தெரியுமாடா அவனுக்கு, நாங்கள்லாம் ஜமீன்தாராக இருந்த பரம்பரை, நாங்கள்லாம் ராஜாக்களாக இருந்த பரம்பரை, நாங்கள்லாம் பெரிய மிராசுதாராக இருந்த பரம்பரை, இல்லைனா ஏதாவது சொல்லி அவருடைய பேரன், அவருடைய வழியில் வந்தவன் அப்படின்னு ஒரு பெருமை எல்லாரும் படும் பொழுது ஆழ்வார் இப்படி பெருமைப்பட்டுக்கிறார். என்ன பெருமை? உண்மையான பெருமை. நாம் என்னுடைய தாத்தா, என்னுடைய அப்பாவும் பக்தர், தாத்தாவும் பக்தர், கொள்ளு தாத்தாவும் அந்த பரம்பரையில் வரவர்களாக்கும் நாங்கள். பக்திங்கிறது எங்களுடைய பரம்பரை சொத்தா இருக்கு அப்படிங்கிறார். நாமதேவர் அப்படிங்கிற மகாத்மாவும் சொல்றார், எனக்கு ஹரியிட்ட பக்தி ஜென்ம ஜென்மத்துக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறார். தன்ய வைஷ்ணவ குல அப்படிங்கிறார். ஒருத்தன் வைஷ்ணவனா விஷ்ணுவனுடைய பக்தி பண்ணக்கூடிய குலத்தில், குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறார். அப்படி இருந்தாதான் ஒரு மகாத்மாவுடைய குடும்பத்திலே உனக்கு பிறப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். அது மாதிரி ராமபிரம்மம் அப்படிங்கிற மகாத்மா பட்டாபிஷேக ராமரை தினமும் அவருடைய பூஜையில் ஆராதனம் பண்ணிட்டே இருக்கார். காலகட்டத்தில் அவரும் திருவாரூர்லேருந்து திருவையாருக்கு வந்துட்டார். திருவையாறு அப்படிங்கிறது பஞ்சநதீஸ்வரம் அப்படிங்கிற க்ஷேத்திரம், தர்மசம்வர்தினி அப்படிங்கிற அம்பாள். எந்த ஒரு க்ஷேத்திரத்துக்கு போனாலும் ஒரு பெரிய சிவன் கோவில் இருந்ததுன்னா சின்னதாக ஒரு விஷ்ணு கோவில் இருக்கும். விஷ்ணு கோவில் ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா சிவன் கோவில் சின்னதாக இருக்கும். இதை நம்ம பார்க்கலாம், எல்லா க்ஷேத்திரத்திலையுமே இருக்கும். ஆனால் இந்த திருவையாறு அப்படிங்கிற க்ஷேத்திரத்திலே விஷ்ணு ஆலயமே கிடையாது. விஷ்ணு ஆலயம் கிடையாதே தவிர ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த தர்மசம்வர்தினிட்ட சங்கும் சக்கரமும் இருக்கு. இந்த தர்மசம்வர்தினியை தீக்ஷிதர் 40 இங்கிலீஷ் நோட்ஸ் பாடினார்னு சொன்னேன் இல்லையா, 40 கீர்த்தனைகளே இங்கிலீஷ் நோட்ஸில் பாடினார்னு சொன்னேன் இல்லையா. அப்போ நமக்கு இன்றைக்கு ஜனகணமனகதின்னு நம்முடைய நேஷ்னல் அந்தம் இருக்கே, அது மாதிரி பிரிட்டிஷ் இங்கே ரூல் பண்ணும்பொழுது பிரிட்டிஷுடைய நேஷ்னல் அந்தம் இருந்தது. அந்த நேஷ்னல் அந்தம்னுடைய டியூன்லேயே இந்த தர்மசம்வர்தினி மேலே ஒரு கீர்த்தனம் பாடியிருக்கார் தீக்ஷிதர். அதெல்லாம் அவருடைய சங்கீத சாமர்த்தியம், ஆச்சரியம். அந்த தர்மசம்வர்தினியை கையில் சங்கு சக்கரமும் உடையவளாக இருக்கிறதுனாலே திருவையாறு க்ஷேத்திரத்தில் விஷ்ணு ஆலயம் கிடையாது. அவளே வைஷ்ணவியா அந்த க்ஷேத்திரத்தில் இருக்கா. திருவையாறில் திருமஞ்சன வீதி அப்படிங்கிற வீதி, அந்த திருமஞ்சன வீதியில தான் ராமபிரம்மம் தன்னுடைய ராமரை நித்தியம் ஆராதனம் பண்ணிட்டு இருக்கார். சங்கீதம் அப்படிங்கிறது ஒரு பொழுதுபோக்குன்னு நினைக்கக்கூடாது நம்ம. அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அது ஒரு என்லைட்மெண்ட், அது ஒரு மோட்ச சாதனம். அந்த மோட்ச சாதனம் அப்படிங்கிறதுனால தான் இதை நாத உபாசனை அப்படின்னு சொல்றா. நாதோபாசனா தியாகராஜர் பண்ணினது ஒரு பர்ஃபெக்ட் நாதோபாசனா. இப்போ பதஞ்சலி யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியான யோக சமாதி அதில் ஒருத்தனுக்கு என்ன நிலை ஏற்படுமோ அது மாதிரி இந்த சங்கீதத்தில் இருக்கக்கூடிய ஸ்வரங்களையும் ராகங்களையும் தாளங்களையும் சரியாக கத்துண்டு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன கீர்த்தனைகளை ஒருத்தன் பாடணுமோ அதனாலேயே அவனுக்கு யோகம் சித்திக்கும், ஞானம் சித்திக்கும் அப்படிங்கிறது தான் இந்த நாதோபாசனையுடைய ரகசியம். ஏன் அப்படின்னுட்டா, இசை அப்படின்னா இசைந்து வாழ்தல் அப்படிங்கிறது தான் இசை. எதோட இசையறது? எதோட இசையறது? இப்போ ஒரு கணவனும் மனைவியும் இசைந்து வாழலைன்னா அந்த வீட்டில் தகராறு இருக்கு. அப்பாவும் பிள்ளையும் இசைந்து வாழலை அப்படின்னுட்டா அந்த வீட்டில் தகராறு இருக்கு. ஒரு அதே மாதிரி அலுவலகம், ஒரு நாடு, எல்லாரும் இசைந்து வாழலை அப்படின்னுட்டா அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை இல்லை. அதனாலேயே ஒரு வேறுபாடுகள் இருக்கு, அதனாலேயே அபிப்பிராய பேதங்கள் இருக்கு, அதனாலேயே மன அமைதி இல்லை.